பாலை ஊத்துனா யாரும் காசு கொடுக்குற எண்ணமே இல்ல. மாமா என்னடா மாப்ள? ஒரு சந்தேகம் மாமா. கேள்றா மாப்ள. ஒரு விடுகதைக்கு விட தெரியணும் மாமா. அப்படின்னா விடுகதை கேள்றா மாமா. புட்டு புட்டு வைக்கிறேன். ஏற ஏற சுகமா இருக்கும், ஏறிடுச்சுன்னா எரிச்சலா இருக்கும், இறங்கிருச்சுன்னா பயமா இருக்கும். என்ன மாமா விட? ரொம்ப சிக்கலான விடுகதையா இருக்குது மாமா. சொல்லுங்க மாமா. மாப்ள இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு, நாளைக்கு இதே நேரத்துக்கு வா. இந்த விடுகதைக்கு விளக்கமா விட சொல்றேன். இப்ப நீ போ. சரி மாமா. ஏற ஏற சுகமா இருக்கும், ஏறிச்சுன்னா எரிசலா இருக்கும், இறங்கிச்சுன்னா பயமா இருக்கும். என்னடா மாப்ள? நாளைக்கு எப்படியாவது விடைய சொல்லிடு மாமா. நீ கவலைப்படாத மாப்ள, கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன். என் வாழ்க்கையே உன் கையில தான் மாமா இருக்கு. சரி நீ கிளம்பி போ. போடா. ரொம்ப ஆபத்தான விடுகதையா சொல்லிட்டு போறானே. ஊருக்குள்ள யாருக்குன்னா கேட்டான்னு வச்சுக்கோ, குனிய வச்சு கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்க. இது யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அப்பனே முருகா, ஏகப்பட்ட பலகாரங்களை ஒன்ன நம்பி போட்டு வச்சிருக்கப்பா. எங்களை நம்பி வர்றவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இந்த வருஷம் வியாபாரம் அமோகம். அண்ணே அண்ணே சீக்கிரம் பொண்டாட்டி கொடுங்க. என்னது என்னது? சீக்கிரம் பொண்டாட்டி கொடுங்க. பொண்டாட்டிய கேட்டா அடிக்காம கொஞ்சுவாங்களோ? நீ பொண்டாட்டிய கொடுக்க தானே வச்சிருக்க. ஏன்டா ஊருக்குள்ள இப்படி ஒரு வதந்திய கிளப்பி விட்டாங்களா? வேற என்னையா? என்ன கேட்டா தெரியுமாடா? அப்படி என்னடா கேட்டா? பொண்டாட்டி கேட்டா அதுக்கு போட்டு அடிக்கிறீங்க. ஓடி போடா. யோ, என்னைக்கு இருந்தாலும் உங்கள்கிட்ட பொண்டாட்டி வாங்க விட மாட்டேயா? இந்த பக்கம் பொண்டாட்டி கேட்கணும். பொண்டாட்டி அண்ணே, இப்படி ஒரு ஆள்லாம் டீ கல்ல விடாதனே. இவ்வளவு நல்லவெல்லாம் இருக்கலடா இந்த கபோதி பே ஊர்ல. ஆமா, உனக்கு என்ன வேணும்? விடுங்க அண்ணி, கொஞ்சமா பால் கூட. குத்து பிள்ளையார் மாதிரி இருக்கல, என்கிட்ட கேட்க வேண்டிய அங்க என்னடா பால்? அப்புறம் அது அன்னிக்கிட்ட தானே கேட்க முடியும். அவள்கிட்ட சட்டி நிறைய பால் இருக்கும் போது கேட்க முடியாது. ஏன்டா? அதுதான் விஷயம். அந்த விஷயமா? இங்க வாடா. துண்டியா பிடிக்கிற. காலையில இருந்து கடை வச்சிருக்கேன், நான் பிரார்த்தனை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓ பானை உடைக்கிறடா. ஏடுவட்டவே ஓடிப்படா. தட்டுக்கட்டவே. அண்ணி, அந்த ஆளு என்னையே இந்த குத்து குத்துறாரு. அந்த ஆள் குத்து நீ எப்படியா நீ தாங்க? ஆத்தாடி, என்ன அக்கிரமமா இருக்கு. வர்றவன் பூரா பொண்டாட்டி கேட்கறாங்க, பாலை கேட்கறாங்க. ஏட்டா நான் ஊரு போயில மாதிரி 5 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி இடம் வச்சிருக்கேன். ஒன்னே ஓட்டுறா. அதையும் கவ்விக்கிட்டு போ பாக்குறீங்களா? போடி உள்ள போடிங்கிற. என்னடா ஒண்டிமுத்து மாமா காலங்காத்தால இப்படி தலைதடிக்க ஓடுறாரு? தெரியலடா. ஏக்கா இந்த ஓட்டம் ஓடியாரா? நைட்டு துரத்த ஆரம்பிச்சதுப்பா, விடிஞ்சும் துரத்திக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்தன்னைக்கு வச்ச போட்டு கலைஞ்சா பாடு இல்ல. எப்படி ஓ இடிக்கு அவனே தாங்கல, அவர் எப்படிக்கா தாங்குவாரு? சுதந்திராதக்கா, இப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, ஒரு நாளைக்கு கண்டிப்பா உன் பொட்டு கலையும். போட போலாம். தூங்கும் போது கதவை திறந்து வச்சு தூங்காதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? ஒரு விடுகதைக்கு ஒரு விட வேணுண்ணே. என்ன விடுகதை அண்ணா? கேக்குவானே? கேளு. யாரா சுகமா இருக்குமானே, ஏறிச்சுன்னா எரிசலா இருக்குமானே, இறங்கிச்சுன்னா பயமா இருக்குமா? நீ போடி. என்னடா தண்ணி நிக்கிட்டு என்ன சொன்ன? ஏற ஏற சுகமா இருக்குமா? அப்புறம் ஏறிச்சுன்னா எரிச்சலா இருக்குமானே. அப்புறம் இறங்கிச்சுன்னா பயமா இருக்குமானே. ஊருக்குள்ள எத்தனை பேர் தெரியுறேன், பக்கத்து ஊர்ல எத்தனை பேர் குடியிருக்கேன். இவன் கேட்டெல்லாம் கேட்காம எனக்கிட்ட ஏன்டா கேட்ட? அதுவும் என் பொண்டாட்டியோட வரும்போது. உனக்கு தெரியுமே நினைச்சுதானே கேட்டேன். ஏன்டா தினம் ஊரை சுத்தி வர்றா இல்ல, எத்தனை பிரச்சனை நடக்குது அத பத்தி கேட்டிருக்கியா? இத மட்டும் ஏன்டா கேட்ட?
இனிமே கேப்பியா? ஜாக்கிரதை. என்ன பார்த்து என்ன கேட்ட? என்ன பார்த்து கேட்ட? கேட்க மாட்டேனே. இனிமே கேட்க கேப்பியா? மாட்டேனே. சத்தியமா கேட்க கேப்பியா? மாட்டேனே. கேட்க மாட்டேனே. கேப்பியா? கேப்பியாடா? காலம் காத்தால இப்படி கடையில உட்காந்து கொட்டாய் விட்டா எப்படிதான் வியாபாரம் நடக்கும்? யோ, என்னையாச்சு? யோ, என்னையாச்சு? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே? வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம இப்ப வம்பல மாட்டிருச்சு பாத்தியா? என்னையா? என்ன வேணும்? என்ன வேணும்? வாய்? ஐயோ, நல்லா இருந்த வாய். என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? ஐயோ, என்ன பண்றேன்னு தெரியல. ஒண்ணுமே புரியல. கை கால் ஓட மாட்டேங்குது. ஐயோ, என்ன பண்றது? என்ன பண்றது? அண்ணே அண்ணே இன்னைக்காவது பொண்டாட்டி கொடுங்கண்ணே. இப்பயாவது பொண்டாட்டி கொடுங்கண்ணே. சொல்லு, என்னையா பண்றது? போண்டா டீ பொண்டாட்டி. என்ன பேய் மாதிரி ஓடுறான்? அண்ணி, அன்னைக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னே தெரியலங்க. கொட்டாய் விட்ட வாய் அப்படியே நின்னு போச்சு. மூட மாட்டேங்குது. அப்படியா? அண்ணே, இப்ப என்ன பண்ற பார். ஆமா. நல்லது பண்றவனே அடிக்கிறியா? ஒரு விடுக்கதிக்கு விட கேட்டா குத்துவியா? இப்ப பாரு மகனே. இப்போ சரியாவல? கண்டுக்காத, நீ பாரு. இப்ப பாரு. அண்ணே, நல்லா வாய் தொடங்கண்ணே. நல்லா தொடங்கண்ணே. நல்லா தொடங்கண்ணே. இப்ப வாய் மூட்டார் பாத்தியா? இனிமே நீ வாழ்க்கையில கொட்டாயே விடக்கூடாது. அப்படி விட்ட தீக்கடை ஆயிடும். அண்ணா குப்பன, எங்க சந்தோஷமா குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? என் பொண்ணை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. அதை பார்க்க தான் குடும்பத்தோட போய்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயம். போயிட்டு வாங்கண்ணே. நானும் வந்துருவேன். அந்த டீ கடைக்கு பால் ஊத்தலனா என்ன சிங்கம் திட்டுவானே. மகன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குப்பா. மகன் கிட்ட இருந்து கடுதாசியா? எனக்கு படிக்க தெரியாது, கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா. இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் விவரமா படிச்சு சொல்லுப்பா. என்ன எழுதிருக்குன்னு தெரியல. அண்ணே, படிச்சு சொல்லுங்க அண்ணே. படிப்பா, படிச்சு சொல்லுப்பா சீக்கிரம். படிப்பா, படிப்பா. ஏப்பா என்னப்பா எழுதிருக்கு? சீக்கிரம் படிச்சு சொல்லுப்பா. ஏப்பா சீக்கிரம்ப்பா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுல்ல. ஏப்பா அழுகுற? ஏப்பா அழுகுற? கொஞ்சம் படிச்சு சொல்லி கழுவுப்பா. என்னப்பாச்சு? என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? சொல்லுப்பா, சொல்லுப்பா. ஏப்பா இப்படி அழுகுற? படிச்சு சொல்லுப்பா. என்னாச்சு தெரியல. சொல்லுப்பா. ஏப்பா இப்படி அழுகுற? சொல்லுப்பா. என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? ஐயோ. டேய், அண்ணே, எதுக்குடா அப்ப குடும்பத்தோட நின்னு அழுதுகிட்டு இருக்கிய? என் பொண்ணு கிட்ட இருந்து கடிதாசி வந்திருக்குண்ணே. அதுக்கு என்ன? ஆஸ்பத்திரியில சேர்த்தது செத்து போச்சு போல இருக்கு. தம்பியாலே சொல்ல முடியாம அழுகுதுண்ணே. அப்போ உன் பொண்ணு செத்து போச்சா? ஆமாண்ணே, அப்படிதான் போல. தம்பியாலே சொல்ல முடியலண்ணே. என்னடா ஒண்ணும் புரியல எனக்கு. ஐயோ, சரிடா சரிடா, போங்கடா போங்கடா. போய் என்ன ஆச்சு பாருங்கடா, போங்கடா. என்னடா பொண்ணு செத்து போச்சு பொண்ணு செத்துன்னு ஓடுறாங்க? ஓரளவும் புரிய மாட்டேங்குது. இது என்னடா அது? பொண்ணுகிட்ட இருந்து வந்த லெட்டருனே. பொண்ணு அனுப்பிச்ச லெட்டரா? அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு உங்கள் மகள் மீனாட்சி எழுதி கொள்வது. நான் சுகமா இருக்கேன், சுகப்பிரசவம் ஆகும்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. வரும்போதப்பா எனக்கு பழங்கள் வாங்கிட்டு வாங்க. நான் கடலை மிட்டாய்னா பிரியமா திரும்ப வாங்கிட்டு வாங்கப்பா. இப்படிக்கு ஏண்டா நல்லா தானடா எழுதியிருக்கு. அதுக்கு ஏண்டா இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நீ தேம்பி தேம்பி எழுதுற? லெட்டர் வச்சு நான் அழுவலனே. என் பெத்த அப்பா என்ன படிக்க வைக்கலன்னு நினைச்சு அந்த வேதனையில அழுவுறனே. அது தெரியாம இவனுக்கு ஓடிட்டு இருக்கானுங்களே. அட பண்ணாட பண்ணாட, படிக்க தெரியலன்னு ஒரு வார்த்தை சொல்லாம ஒரு பெத்த பொண்ணை சந்தோஷமா பார்க்க போறவன் உன் அழுகையை பார்த்து பொண்ணு செத்து போச்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்கடா. ஏங்க ஏங்க, உங்க பொண்ணு நல்லா ஊருக்கெல்லாம் சொல்ல சொல்லியாச்சுங்க. என்னது ஊருக்கெல்லாம் சொல்லி விட்டீங்களா? பாடகை டாய் நில்றா. டாய், இனிமே லெட்டர் படிக்க தெரியும் ஊருக்குள்ள ஆட்டியா சொல்லுவியா? 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 ஐயோ, குப்பை மாரடைப்புல செத்துட்டாயா? குப்பை மாரடைப்புல செத்துட்டாயா?
குடும்பத்தையே கொண்டுட்டியடா.